வெல்கம் டு ஆல் இன் ஒன். வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். இருபத்தி 3/12/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். டிசம்பர் புதன்கிழமை சார்வரி மார்கழி 8ஆம் தேதி. இன்று நவமி. நேற்று இரவு 9:18 முதல் இன்று இரவு 11:09 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:25. கரணம் 6 முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 11:09 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:39 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று அதிகாலை 4:39 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:24 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உத்திரம். இன்றைய தத்துவம்: மன தூய்மையே நேர்மை, மற்றவையெல்லாம் வெறும் கூச்சல். பலன்கள். இன்றைய ராசி பலன்கள். மேஷம். மாலையில நண்பர்களோட இருப்பது ஆனந்தமானதுங்க. ஆனா அதிகம் சாப்பிட்டா மறுநாள் காலை வயிற்றுக்கோளாறு வரும் என்பதுல கவனமா இருங்க. நீண்ட காலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும். பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு திட்டமிடலாம். வெளியில சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவதனால உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். காதலின் சக்தி தான் காதலிப்பதற்கு காரணமா இருக்கிறது. கலை மற்றும் நாடகத்தோட தொடர்புடையவங்களுக்கு தங்கள் கிரியேட்டிவ் விஷயத்துல சிறந்ததை கொடுக்க பல புதிய வாய்ப்புகள் வரும். நாள் நல்லது. மற்றவங்களோட சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும். நீங்க டீனேஜில் செய்த செல்ல குறும்புகளை உங்க துணை இனிமையோட இன்னைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்துவார். அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்குங்க. தாய் மாமன் வழியில ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவங்களோட அனுசரித்து செல்லவும். வழக்கு தொடர்பான பணிகள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். சர்வதேச வணிக முதலீடுகள்ல கவனம் வேண்டும். பயணங்கள் தொடர்பான பணிகள்ல புதுவிதமான அனுபவம் உண்டாகும். நெருக்கமானவங்க கிட்ட நிதானம் போக்க கையாளவும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுசரித்து செல்லவும். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதுவிதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். ரிஷபம். திணிக்கக்கூடிய பிடிவாதமான இயல்பை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. குறிப்பா பார்ட்டிகளில் உங்க மனநிலையை கெடுத்துவிடும். புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும். புதிதாக பணம் வரும். உங்க குடும்பத்துக்காக சில மதிப்புமிக்க உருப்படியான விஷயத்துக்காக ரிஸ்க் எடுக்கலாம். பயப்பட வேண்டாம், ஏனென்றால் வாய்ப்பை தவறவிட்டால் திரும்ப வராது. உங்க காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். புதிதாக எடுக்கும் வேலைகள் எதிர்பார்ப்புகள் குறைவானதாக இருக்கும். பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள். இன்னைக்கு உங்க துணை வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி அற்புதமான காதல் மூடுல இருப்பாங்க. சுய தொழில் தொடர்பான செயல்பாடுகள்ல செய்யும் மாற்றங்கள்னால கீர்த்தி உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஒத்துழைப்பினால மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். மூத்த உடன்பிறப்புகளின் வழியில சாதகமான சூழல் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள் உயரும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கீர்த்தி உண்டாகும்.
ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய சேமிப்புகள் உயரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிதுனம். வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈர்க்கும். தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும். எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவங்க இன்னைக்கு அவங்க தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டுங்க. புதிய நட்புகள் நீண்ட காலம் நீடிப்பதாகவும் அதிக பயன் தருவதாகவும் இருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க. அது உங்க காதல் விவகாரத்தை சிக்கலாக்கி விடலாம். இன்னைக்கு உங்க எல்லோருக்கும் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் அதிக சோசியலான நாளுங்க. உங்க ஆலோசனைய மத்தவங்க எதிர்பார்ப்பாங்க. உங்க வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. நாள் நல்லது. மற்றவங்களோட சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும். நீங்க நினைத்தது போல இன்னைக்கு நடக்காது. ஆனா இறுதியா உங்க துணையோட அழகான பொழுத நீங்க கழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. நண்பர்களின் மூலம் மதிப்புகள் உயரும். வாழ்க்கை துணைவர் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான பணிகள்ல மேன்மையான சூழல் உண்டாகும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல லாபம் மேம்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய மதிப்புகள் உயரும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய எண்ணங்கள் மேம்படும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மேன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கடகம். ஓய்வெடுத்து கொண்டு வேலைக்கு இடையே முடிந்தவரை ரிலாக்ஸ் பண்ண முயற்சி செய்யுங்க. இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும். தங்கள் சாதனைகள்னால பிள்ளைகள் உங்களை பெருமைப்பட வைப்பாங்க. உங்க அன்புக்குரியவரிடம் கடுமையா எதையும் சொல்லாதிருக்க முயற்சி செய்யுங்க. இல்லாவிட்டால் பிறகு வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு பணியிடத்துல உங்க போட்டியாளர் எவரும் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். அதனால இன்னைக்கு நீங்க திறந்த கண்களோட வேலை செய்ய வேண்டுங்க. சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளோட இந்த நாள் இனிமையா இருக்கும். இன்னைக்கு உங்க துணையினால இழப்பு ஏற்படலாம். அதனால ரொம்ப கவனமா இருங்க. தந்தையின் உடல் நலத்துல கவனம் வேண்டும். உடன் பிறந்தவங்களின் எதிர்பார்த்த உதவிகள்ல காலதாமதம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்னால எண்ணங்கள் ஈடேறும். மற்றவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து மனம் மகிழ்வீங்க. உறவினர்கள் பற்றிய புரிதல் உணர்வு ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப கவனம் வேண்டும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சிம்மம். உங்களோட நீடித்த நோயை குணமாக்க புன்னகை சிகிச்சையை பயன்படுத்துங்க. ஏன்னா அதுதான் எல்லா பிரச்சனைக்குமே அருமருந்து. இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஊதாரித்தனமா செலவு செய்யாது விடாதீங்க. உங்க வீட்டை சுற்றி உடனடியா சில சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுங்க. ரொமான்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க. இன்னைக்கு உங்க சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும். செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்பையும் அளிக்கும். உங்க துணையும் ஆலோசிக்காமல் ஏதேனும் நீங்க திட்டமிட்டிருந்தால் அது எதிர் விளைவையை ஏற்படுத்தும். அப்படிங்கறத ரொம்ப கவனமா இருங்க. நண்பர்களுக்கிடையே பேசும்போது நிதானம் வேண்டும். மற்றவங்களோட பணிகளை குறை சொல்லாமல் இருப்பது நல்லது. குடும்ப விவகாரங்கள்ல மற்றவங்களோட தலையீட்டை தவிர்க்கவும். புத்திரர்களின் செயல்பாடுகள்ல கவனம் வேண்டும். பணி தொடர்பான கோப்புகள்ல எச்சரிக்கையோட இருக்கவும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லவும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிதானம் வேண்டும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப கவனம் வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்லவும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னி. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்க உடன்பிறப்புகள் நிதி உதவி கேட்கலாம். அவங்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்க நிதி அழுத்தத்திற்கு வரலாம். இருப்பினும் விரைவில் நிலைமை மேம்படும். வீட்டு வேலைகளை முடிக்க பிள்ளைகள் உதவி செய்வாங்க. உங்க துணைவரிடம் உணர்வு ரீதியில்
பிளாக்மெயில் செய்வதை தவிர்த்திடுங்க. இன்னைக்கு வேலையில உங்களுக்கு சாதகமான நாள். பிஸியான வழக்கத்தை மீறி இன்னைக்கு நீங்க உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியும். மேலும் இந்த இலவச நேரத்துல உங்க குடும்பத்தினர் நேரத்தை செலவிட முடியும். இன்னைக்கு உங்க துணையின் உடல் நலத்தினை எண்ணி நீங்க கவலையுறுவீங்க. ஆனால் அது காலப்போக்கில் சரியாகிவிடும். அரசில் சம்பந்தமான பணிகள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செய்தொழில செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்களின் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனை சார்ந்த செயல்பாடுகள்ல எண்ணங்கள் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம். வாழ்க்கை முழுமையாக அனுபவிக்க வெளியில செல்லும் போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்க பெற்றோர் உங்க தேவையற்ற செலவுகளை கண்டு இன்னைக்கு கவலைப்படலாம். எனவே நீங்க அவங்களோட கோபத்திற்கு பலியாக வேண்டியிருக்கும். குடும்பத்தாரோட சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில வைக்கும். காதல்ல இன்னைக்கு உங்களோட முடிவெடுக்கும் சக்தியை பயன்படுத்துங்க. இன்னைக்கு உங்க திறமைய வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வரும். பணம், அன்பு, குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்னைக்கு நீங்க இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்க செல்லலாம். 2 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு உங்க துணையோட இன்னைக்கு அதிக நேரம் செலவிடுவீங்க. இழுபறியாக செயல்களை செய்து முடிப்பீங்க. விலகி நின்றவங்க விரும்பி வருவாங்க. கடன் தொடர்பான இன்னல்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். பணியில பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல மாற்றங்கள் உண்டாகும். ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து செயல்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னல்கள் குறையும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய முன்னேற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விருச்சிகம். உங்க விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள். தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும். அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். யதார்த்தத்தை பார்க்கும்போது காதலரை மறக்க வேண்டும். எந்த பிசினஸ் சட்ட ஆவணங்களையும் நன்றாக படித்து பார்க்காமல் கையெழுத்திடாதீர்கள். ஷாப்பிங் செல்லும் போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்திடுங்கள். உங்க துணையோட பேச்சினால இன்னைக்கு கோபமடைய கூடும். ஆனா உங்க துணைவர் அல்லது துணைவி அதை தன் அன்பால் சரி செய்து விடுவாங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் ஆதரவுனால லாபம் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும். சாதுரியமான பேச்சுக்கள் மூலமா ஆதரவு கிடைக்கும். சபை தொடர்பான பணிகள்ல பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாள். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். தனுசு. இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆகவும் அனுபவிப்பதற்கு ஏற்ப மனநிலையில இருக்கீங்க. தற்காலிக கடன் கேட்டு அணுகிறவங்களை வெறுமனே புறக்கணிங்க. ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும் போது நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு உங்க துணை மீது கொண்ட காதலை உங்களை சுத்தி இருக்கிறவங்க அனைத்திலுமே உணர செய்வாங்க. இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளாகும். கஷ்டமான ஒரு வேலையை உங்களால முடிக்க முடிந்தா நண்பர்கள் உங்களை பாராட்டு மலையில நனைய வைப்பாங்க. நாளோட ஆரம்பம் கொஞ்சம் சோர்வா இருக்கலாம். ஆனா நாள் முன்னேறும் போது நீங்க நல்ல முடிவுகளை பெற தொடங்குவீங்க. நாள் முடிவுல நீங்க உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்க நல்லாவே பயன்படுத்தி கொள்ளலாம். சுவையான உணவு, ரொமான்டிக்கான தருணங்கள், இதை இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். மனதுல புதுவித எண்ணங்கள் தோன்றும். சொத்து சேர்க்கை உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உறவினர்களின் வருகையினால மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.
மகரம், உங்களோட அன்புமிக்க இயல்புனால இன்னைக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டில் மூத்தவங்க கிட்ட பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையுமே பெறலாம். மேலும் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில ஒரு இடத்தையும் கொடுக்கலாம். சகோதரி போன்ற பாசம் உங்களை ஊக்குவிக்கும். ஆனால் சச்சரவுகள்னால நிதானம் இழந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அது உங்களை நலனை தான் பாதிக்கும். முதல் பார்வையிலே காதல் கொள்வீங்க. வெற்றி பெற்றவங்களோட இருங்க. எதிர்கால ட்ரெண்டுகள் பற்றிய ஒரு பார்வையை அது தருங்க. உங்க விருப்பத்தின் படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாளுங்க. உங்க துணை உண்மையிலே ஒரு தேவதை தான். அதை நீங்க இன்னைக்கு உணர்வீங்க. பணியில இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து திருப்திகரமான சூழல் உண்டாகும். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீங்க. ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். மனை விருத்தி தொடர்பான செயல்பாடுகள் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் மூலமா மாற்றமான சூழல் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருப்திகரமான நாள். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த செயல்களை செஞ்சாலும் கவனம் வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். கும்பம், பிறருக்கு எதிராக கெட்ட சிந்தனை இருந்தால் மனதில் டென்ஷன் ஏற்படும். இவை வாழ்வை வீணடிக்கும், திறமையை அளிக்கும் என்பதால் இது போன்ற சிந்தனைகளை விட்டொழித்து விடுங்க. தற்காலிக கடன் கேட்டு அணுகிறவங்களை வெறுமனே புறக்கணிங்க. நண்பர்களோட புதியவங்களிடையும் எச்சரிக்கையாக இருங்க. இன்னைக்கு உங்க உயிரிலே கலந்துவிட்டு அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார். ஆபீஸ்ல உங்களது போட்டியாளர்கள் தங்களது தீய செயலுக்கான பலனை இன்னைக்கு அனுபவிப்பாங்க. இன்னைக்கு உண்மையிலே பலன் பெற விரும்பினா மற்றவங்களோட யோசனைகளை கேளுங்க. உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அது உங்க நீண்டகால உறவுகளுக்கு நல்லதாக இருக்காது. அதனால எந்த விஷயத்தை பேசினாலும் கவனமாக பேசவும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்துல பதட்டமின்றி செயல்படவும். பிரிந்த உறவினர்களுடன் வருகை உண்டாகும். இணையம் சார்ந்த பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல புதிய நபர்களோட வருகை உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆதரவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு விருப்பங்கள் ஈடேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மீனம், ஆன்மீகவாதி ஒருவர் ஆசீர்வாதம் தந்து மன அமைதியை ஏற்படுத்துவார். புத்திசாலித்தனமான முதலீடு செய்யுங்க. இன்னைக்கு நீங்க கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நீங்க தான் மையமானவரா இருப்பீங்க. திடீரென ரொமான்டிக் அனுபவம் உங்க உற்சாகத்தை அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பற்றி பார்ட்னர்கள் மிக்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. பிரச்சனைகளின் போது விரைவா செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். நீங்க திருமணத்துக்கு முன் ஒருவர் கவர் செய்த விஷயங்கள், காதலித்த அந்த இனிமையான நாட்களை இன்னைக்கு நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க. பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். பணியில இருந்து வந்த தடைகள் அகலும். பெரியோர்களின் நிதானம் வேண்டும். தொழில் சம்பந்தமான போட்டிகளை சமாளிப்பீங்க. புதிய நபர்களால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை மேம்படும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.